கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய தினம் ஆடி 18 தீரன் சின்னமலையினுடைய வீரம் சங்ககிரியிலே விதையாக மூடப்பட்ட நாள். விதையாக முளைத்திருக்கிற நாமெல்லாம் தீரன் சின்னமலைக்கு வீர வணக்கம் செலுத்துவதற்காக சங்ககிரிக்கும் ஓடாரணைக்கும் தவறாமல் செல்லுகின்ற நாள். ஆயிரக்கணக்கான வாகனங்களிலே எழுச்சியோடு நாளை நடைபெற இருக்கின்ற அந்த ஊர்வலம் அமைதியாக நடக்க வேண்டும். எந்த விதமான சிறு விபத்துக்கள் கூட இல்லாமல் நாமெல்லாம் ஆரவாரத்தோடு எழுச்சியோடு குறிப்பாக மகிழ்ச்சியோடு வீர வணக்கத்தை செலுத்த வேண்டும். வாகனங்களிலே பயணிக்கின்ற அனைவரும் பாதுகாப்போடு பயணிக்க வேண்டும். குறிப்பாக ஒருவரை ஒருவர் ஊர்வலத்திலே முந்துவது என்பதை முழுமையாக தவிர்க்க வேண்டும். இருசக்கர வாகனங்களிலே வருகின்ற நம்முடைய வீர இளைஞர்கள் தலை கவசம் அணிந்து பாதுகாப்போடு பயணிக்க வேண்டும். குறிப்பாக கடைசியாக நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் காராக இருந்தாலும் பைக்காக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் கண்டிப்பாக முந்தக்கூடாது. ஊர்வலம் என்பது அமைதியாக காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நடக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை நான் இந்த நேரத்தில் கேட்டுக் கொள்கிறேன். நாளை காலை ஆரம்பிக்கின்ற ஊர்வலம் மாலை முடியும் பொழுது நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு வீடு திரும்ப வேண்டும். வீட்டில் இருப்பவர்கள் நம்மை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள் என்ற எண்ணத்தோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று அன்போடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நானும் ஊர்வலத்திலே வந்தாலும் கூட ஊர்வலத்தினுடைய நீளம் வெகு நீளமாக இருக்கின்ற காரணத்தினால் அனைவரையும் ஒரு சேர பார்ப்பது மிகவும் சிரமம். இதை கவனத்தில் கொண்டு என்னுடைய எச்சரிக்கையை மனதிலே இருத்தி நீங்கள் எல்லாம் பயணிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு தீரன் சின்னமலையினுடைய புகழை பரப்புவதற்காக தீரன் சின்னமலையில் வீரம் புதைக்கப்பட்ட நாளிலே நாமெல்லாம் முளைத்து வீரம் பெறுவதற்காக அஞ்சலி செலுத்துகிறோம் என்பதை மனதிலே கொண்டு அதுதான் முக்கியம் என்பதை கருத்திலே கொண்டு பாதுகாப்பாக நீங்கள் பயணிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.